சூத்திரத்தெல்லாம் கிடையாதா? விவசாயிங்க நாங்கள் எடுத்தாந்து ஒரு 50 மூட்டை போட்டால் அதை தூத்துறீங்க, இந்த நெல் அப்படியே தூத்தாது வாரி போடுறீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லு. எப்படி? யார் வேலை இது? யார்ப்பா மேஸ்திரி? எப்படி இது? நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி. நாங்கள் 10 மூட்டை தான் போடுறோம். விவசாயி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. ஆ மிஷினில் போகாது அது நெல். நீங்கள் விட்டீங்கன்னா மிஷினில் போகாது. ஏன் காரணம் சொல்லு. மக்கி போன நெல் ஈரம் மேலே தூரிடுச்சு, அதனால் நீங்கள் மிஷினில் போட்டால் போகாது அது. எப்படி? யார் இதுமாரி போட சொன்னது? நான் என் வீட்டுக்காக பண்ணல, பொதுவாக எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவேன். பொது நிலையை தான் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம். எப்படி ஒரு 1000 மூட்டை இருக்கும், மொத்தம் ஈரம், மொத்தம் மக்கி போன நெல். அது ஏற்கனவே கொட்டும்போது பார்த்தோம், ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த நெல்லை பற்றி. ஆனால் ஜனம் எல்லாம் பயப்படுறானுங்க எல்லாமே சொல்கிறதுக்கு. மிஷின் 8ஆம் தேதி தான் போட சொன்னாங்க. அவங்க இது பண்ணி எப்படி இருந்தாலும் வந்து இதாகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரதுங்காட்டியும் வந்து அவங்க போட்டுன்னுக்கிறாங்க. நம்ம சொல்கிறத வந்து இவங்க எடுக்காத ஆளுங்களா இருக்கிறாங்க. எடுக்கல அவங்க நாட்டார், அவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏன்பா இல்லைப்பா நீ போடுப்பா மிஷின்னு சொன்னால் போடலாம். இப்போ இரு அவன் இல்லாதவன் மருந்து கூலி கிளிக்கு வாங்கி நிலம் எடுத்தாந்து ஒரு 10 மூட்டை போடுறான். போட்டவுடனே என்ன ஆகுது? அதை வந்து தூச்சி தான் போடணும், ஈரமாக்குதுன்றீங்க. இது வந்து மொத்தம் நன்றி போய்க்குது, நன்றி போய் கீழே நம்பிச்சு போய்க்குது. இதெல்லாம் எப்படி? அது ஒன்று கமிட்டி ஒழுங்காக வரணுன்னா கரெக்டாக பண்ணி விட்டா இதுவாக இருக்கும். இதுமாரி வாரி போட்டு விட்டா இதுவாகும். போடு இல்லை போடுப்பா. என்ன நிற்க நீ போட்டுருப்பா. அவள் தான் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. அது போய் அது ஈர்த்தல் போகாதுப்பா. அது கீழே ஈர்த்தல் போகாது. யாருப்பா அவர் ஓனர்? யாருப்பா அதுக்கு? யாருப்பா நெல்லுக்கு ஓனரு? ஏம்பா அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி ஆண்ட வந்து 2 லோடு நெல் வாங்கி போகிறதுக்கு ஐடியா கிடையாது. நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்றதுக்காக. வணக்கம் சக்தி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேடு மருத்துவம்பாடி கிராமத்தில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அந்தந்த பகுதி விவசாயிகள் கடன்பட்டு உழைத்து விளைவித்த நெல்லை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். அப்படி விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை பல்வேறு ஆவணங்கள் மற்றும் தர கட்டுப்பாடுகள் செய்துதான் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்குகின்றனர். இதனால் விவசாயிகள் பல நாட்கள் நெல்லை வைத்துக் கொண்டு காத்திருக்கும் அவல நிலை உருவாகி உள்ளது. ஆனால் விதிகளை மீறி வியாபாரிகள் கொண்டு வரும் நெல்லை எந்தவித தர ஆய்வுகளும் செய்யாமல் நெல்லை தூற்றாமல் ஈரப்பதத்துடன் நெல்லை வாங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அதற்கு ஆளும் கட்சியினர் உறுதுணையாக இருப்பதாகவும் விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அந்த வகையில் உத்திரமேரூர் அருகில் உள்ள மருத்துவம்பாடி கிராமத்தில் ஒரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயி ஒருவர் அதிகாரிகள் வியாபாரிகளிடம் தரமற்ற நெல்லை வாங்கும் போது வாக்குவாதம் செய்து காணொலி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரல் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது காற்று மழை என அனைத்தும் எதிர்கொண்டு அரும்பாடுபட்டு உழைத்து நெல் விளைவித்து அறுவடை செய்து அதனை அரசிடம் வழங்கி அந்த தொகையை பெறுவதற்குள் விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போல உள்ள அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் மற்றும் விவசாயத்தை தமிழக முதல்வர் காத்திடுவாரா என்ற எதிர்பார்ப்பில் உள்ள உத்திரமேரூர் விவசாயிகள்.